அடித்தோடனே பிடிக்கணும். அப்படி கொண்டு போய்ட்டு அப்படி போடணும். நம்ம இப்போ போனஸ் ஸ்கில்லு பார்க்க போகிறோண்ணே. போனஸ் ஸ்கில் வந்து எத்தனை போனஸு, ஃபஸ்ட் மேலில் ஒன்று, செகண்ட் மேலில் ஒன்று, இது பார்ப்போம்ண்ணா. எப்போவுமே ஆர்ச்சை க்ளோஸாக வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, போனஸ் போடக்கூடாது. ஆர்ச்சி இந்த இதில் ஃபஸ்ட் மேலில் வந்தாலே ஆர்ச்சி என்ன செய்வான், அடிக்கிறது ரெடி ஆகிடும். அப்போ ஆர்ச்சை விரட்டணும். அப்படி நின்று பார்க்கணும். அவன் ரெடியாக அடுத்து அடிக்கிறதுக்கு காரணம் ரெடியாக இருப்பான். காரணம் ரெடிக்கணும். ரெடி அப்படி இங்கே வரணும். வந்து அப்படி சரியா. இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்துக்க, அப்படி வச்சு இந்த பாதி ரெண்டுக்கும் பாதியில் வெளியே நிற்கிறோம், உள்ளே போகிறோம், அடுத்து போனஸ் பண்ணணும். பார்த்துக்க ரெண்டு இதில் அப்படி வரணும், அடுத்து போனஸ் பண்ணணும். இப்போ போனஸ் நம்ம போடுறோம்னா, போனஸ் போட்ட காலை என்ன செய்யணும், பவராக எடுத்து வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் ஆர்ச்சி அடிக்கும்போது நம்ம இடிக்க முடியும், இல்லை வெளியே போக முடியும், எதுனாலும் செய்ய முடியும். பார்த்துக்க அப்படி இப்படி போட்டு இந்த போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டாச்சு. போட்ட உடனே இந்த காலை என்ன செய்யணும், இங்கே வரணும். இங்கே வந்து இது ஓடும், அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். சரியா. முன்னாடி எப்படின்னா இப்படி நின்று இருந்துச்சுன்னா இப்படி நின்று இப்படி போடுவோம், இப்படியும் போடுவோம். இப்படி போட்டால் அங்கே பவர் இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, இப்படி போடுறாள் அடிக்கும்னா இங்கே அட்வான்ஸாக வெளியே போகணும். அட்வான்ஸாக இப்படி எடுத்து காலை எடுத்து உளுந்து போகணும். சரி. இப்போ நம்ம பண்ணுறது எப்படின்னா, வெளியே தான் நிற்கிறோம், 10 லைனுக்கு வெளியே தான் நிற்கிறோம். அப்படி போ, அந்த காலை என்ன செய்யணும், ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கும்போது நமக்கு பவராக இருக்கும். நீ அடித்தாலும் அப்படி இந்த அடி பார்ப்போம், இப்படி அடித்தாலும் அப்படி இடிக்கிறதுக்கு என்ன செய்யும், இடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இடிச்சிட்டு அதே போல் இடிச்சிட்டு பாதி அடிலாம் அடிக்கும்போது இப்படிலாம் அடிக்கும்போது என்ன செய்யணும், அப்படி இடிச்சிட்டு அப்படி விழுந்துடலாம். இதுதான் எவ்வளோ எழுதுறோம்ல, அதான் அப்படி அடித்த உடனே அடித்து அதுக்கப்புறம் என்ன எப்படி பண்ணணும், அப்படியே இடிச்சிட்டு பவராக அடிக்கணும். ஒரு அடி அப்படி போயிட்டோம் அப்படின்னா அடுத்த அடி நினச்சணும், அடுத்த அடி அடிக்கணும். அடித்தோடனே இப்படி பிடிக்கணும். புரியுதா. ஷோல்டர் போட்டு 2 காலை மேலே தூக்கிட்டோன்னா ஈஸி. இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு அப்படின்னா நினச்சிவான், இன்னும் பிடிப்பான், அவன் பிடிப்பான், எல்லாம் பிடிப்பான். பிரேக் ஆகக்கூடாது. நம்ம அந்த மூமெண்ட் போட்ட ஸ்பீடு, நம்ம போனஸ் போட்டு சில நினைப்போம், இங்கே தொடுவோம், தொட்டிருக்க மாட்டோம். கை ரீச் போடுவோம், தொட்டிருக்க மாட்டோம். தொடலணி நின்னோனையா அடி நினைச்சிடும், விழுந்துடும். தொடலங்கிறது 2வது. உடனே வெளியே தான் போகணும். சரியா. அதேமாதிரி போனஸ் போட்டோம், போடலைங்க 2வது. போட்டோடனே மூமெண்ட் வெளியே கார்னருக்கு கை வச்சிடணும். அப்படி கொண்டு போயிட்டு பார்த்துக்க, அப்படி கொண்டு போயிட்டு அப்படி போடணும். அப்போ என்ன செய்வான், கார்னர் கையை கொண்டு போனோடனே ஷோல்டர் எப்படி எடுப்பான், போனஸ் பண்ணணும். இது நல்ல ஆங்கிள் பிடிக்கிறவன், நம்ம போட்டாலே டைமிங் பிடிச்சிட்றான், அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்யணும், அப்படியே செகண்ட் மேனுக்கு மாற்றணும். அப்படி இருந்தோமா இங்கே போடணும். இது போனஸ். அதுவும் அதே மாதிரி தான். நான் கழிஞ்ச வீடியோவில் நம்ம சொல்லி தந்திருப்பேன், 2 இன்னுக்கு விட்டோ காரம் விட்டோ சேம் அதே தான். இப்படின்ட்டு இப்படி வரும்போதே அவன் எடுத்துருவான் காலை, அங்கே போட்டு இல்லை. ஒரே மூமெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏமாத்துறது தான். நம்ம எதை செய்ய போகிறோன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதான். போனஸ் செய்ய போகிறோமா, டோ செய்ய போகிறோமா. சரி, அடுத்த வீடியோவில் கிக்கு சொல்லி தரேன். அது அப்போ உங்களுக்கு அந்த 3மே அது வந்து ரவுண்டில் வரும். சரியா. அப்போ ஈஸியாக இருக்கும். அந்த இது ஏற்கனவே பண்ணி சொன்னோம்ல, நம்ம டோ போடுறவனுக்கு இந்த போனஸ் போடுறது ஈஸி. ஏன்னா நம்ம இதே ஸ்கில்லாம் போவோம், அப்படி போவோம், டோ போடுவோம். அப்போ என்ன செய்வான், அங்கே கார்னரு காலை எடுக்கிறது தான் நிற்பான். நம்ம போனஸ் போட்டது அப்போ ரொம்ப ஈஸியாகிடும். அப்படி போய்ட்டு இப்படி போடணும், இங்கே போட்டுரும். புரியல. அது 2ம் செய்கிறவனுக்கு
ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்தால் கண்டிப்பாக அதில் ஒரு மேட்சுக்கு கண்டிப்பாக 3 பாயிண்ட் கிடைக்கும். புரியுதுலா? ஒரு ரவுண்டுக்கு 3 பாயிண்ட் எடுக்கலாம். எப்படியா ஏமாற்றி அந்த இவ்வளோத்தையுமே ஏமாத்தினா போதும். இப்போ நம்ம போனஸ் போட்டால் எப்படி வெளியே போனோம், எப்படி அடிப்போம், எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்கோமா. இனி அடுத்த வீடியோவில் நம்ம அங்கே ரன்னிங்கில் போனஸ் போடுவோம்ல, அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா? அப்புறமா மாற்றுக்காலில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நாம் இப்போ தான் பார்க்குறோம். அது ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். சரியா?